Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம சாமர்செட் கிரீன்வேஸ் சென்னையில இருக்கோம். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, சாமர்செட் வந்து எப்படின்னா ஒரு அபார்ட் ஹோட்டல்ங்க. சோ நீங்க வந்து ஒரு வீட்ல இருந்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரியே வந்துட்டு இங்க செட்டப் கொடுத்துருப்பாங்க. சோ நம்ம வந்துட்டு எப்படிலாம் நம்ம வீட்டுல சமைக்கணும், நம்ம ரொம்ப நாள் தங்க போறோம், வெளில அவுட் சைடா வந்து தங்க போறோம், சேஃபா ஃபீல் பண்ணணும். இப்ப நான் வந்து சோலோவா தான் டிராவல் பண்ணிருக்கேன். சப்போஸ் நீங்க சோலோவா டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து ஒத்துக்கல அப்படின்னா நீங்க வந்து இதை ஆஃப் பண்ணி நீங்க வீட்டு மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுறது. அண்ட் செக்யூரிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு இதுல குக்கிங் வீடியோ தான் காட்ட போறேன். அண்ட் போக ரூம் டூர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கும், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வருங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்க்க மறந்துடாதீங்க. நான் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எல்லா லிங்க்கும் கொடுத்துறேன். சரி, நான் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா பண்ண போறேன். என்ன ரீசன் அப்படின்னா, நான் வந்து வீட்டு வந்து ஒரு 10-15 டேஸ் ஆயிடுச்சு. வெளியே நாங்க ட்ரிப்புன்னு சுத்தி எதுவுமே சமைச்சு சாப்பிடல, எல்லாமே அவுட் சைட் ஃபுட்டா சாப்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு கண்டிப்பா பிரியாணி சாப்பிடணும், அதுவும் வீட்டு ஸ்டைல்ல சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ நான் வந்து அதை ஏன் நம்ம vlog-ஆ பண்ணக்கூடாது, ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் ஒன்னொன்னா சொல்லி கொடுக்குறேன். நம்ம அப்படியே வந்து டைவிங் பண்ணிட்டு சமைச்சிட்டே பேசிட்டு இருக்கலாம். வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் இந்த வீடியோ. மட்டன் வந்துட்டு இந்த மாதிரி நான் போட்டுட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து சிக்கனும் வந்துட்டு நான் ஜஸ்ட் கர்ட் அண்ட் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு நான் இது பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ரைஸ் குக்கர் கேட்டோம். ஸோ ரைஸ் குக்கர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலயே அப்படியே பிரியாணி பண்ணிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் கர்டு வந்து தயிர் பச்சடிக்கு. இது வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் வீட்டுல இருந்தே எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து பிரியாணி பொடி நான் வீட்டுல இருந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நம்ம வந்து ஜெப்டோல இருந்து வாங்கியிருக்கோம். ஒரே ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேங்க. இங்க வந்து நான் ஸ்மோக்கிங் ரூம் ஓகேங்களா, அப்படின்னா நீங்க வந்து புகை வருது அப்படின்னா இங்க வந்து தண்ணி வந்துடும். ஸோ மேல இருந்து உங்களுக்கு வந்து ஃபயர் அலார்ம் ஆக்டிவேட் ஆயிடும். நான் தெரியாம நம்ம பேசும்போது சவுண்ட் கேட்குமா கேட்காதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த இது ஆன் பண்ணாம விட்டுட்டேன். மீன் நம்மளோட சிம்னி வந்து ஆன் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் புகை மண்டலமா தெரியுது. எனக்கு பயமா இருக்கு, எப்படா வந்து ஃபயர் அலார்ம் ஆன் ஆயிடுமா அப்படின்னு. ஸோ போய் இப்பதான் மேலே ஏறி அந்த ஸ்டூல் போட்டு மேலே ஏறி ஜஸ்ட் அப்படி புகையெல்லாம் ஆற்றி விட்டுருந்தேன். இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் ஸ்டவ் கிடையாது, நார்மல் கேஸ் ஸ்டவ் கிடையாது, எலக்ட்ரிக் ஸ்டவ். ஸோ கீழே வந்துட்டு நீங்க ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 9 வரைக்கும் மேக்ஸிமம் லெவல் இருக்கு. ஸோ நான் எடுத்தோன்னே தெரியாம 9ல போட்டேன். அதுதான் அந்த ப்ராப்ளம் ஆச்சு. நம்ம வந்து இதுலயே குக்கர் இப்போ வந்திருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரிக் குக்கர் தனியா வந்துருக்கு. ஸோ அது நம்ம வந்து அங்கே பிளக் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி அதுலேயே நம்ம பிரியாணியும் பண்ணிடலாம். ஸோ மட்டன் அதுக்குள்ளே வேக போட்டேன்னா அங்கே கோ ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டோம்ல, குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே போகணும். ஸோ டி நகர் போறேன். டி நகர் ஷாப்பிங் இல்லைனா மயிலாப்பூர்ல சாரி ஷாப்பிங் பண்ணலாம், ரெண்டுல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டைம் பொறுத்து. ஸோ நாளைக்கு வந்து கபாலீஸ்வரர் டெம்பிள் காலையில நேரமா இருந்துச்சு, போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து எல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கர்ட், உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு ஐ ஜஸ்ட் மேரினேட்டட் ஃபார் 10 மினிட்ஸ்ங்க. அதுக்கப்புறமா தயிர் போட்டேன், உப்பு போட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டு மிளகாத்தூள் போட்டு இது பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அது மேரினேட் பண்ண இல்லையா 10 மினிட்ஸ், அதை வந்து இதுக்குள்ள போட்டேன். உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காலையிலேயே வாங்கி ஒரு 2-3 ஹவர்ஸ் மேரினேஷன்ல போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அந்த எண்ணெய் வந்து திரும்பி வெளில வந்துடும். ஸோ அப்சர்வ் பண்ண எண்ணெய்லாம் வெளில வந்துடும். ஸோ இப்ப அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுங்க, காட்டுட்டா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடணும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நீங்க வந்து அடுத்த வேலை பார்க்கலாம். இப்ப தண்ணி ஊற்றுற டைம் ஆயிடுச்சு. ஸோ மட்டன் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய தண்ணி ஊற்றணும். நான் வந்து இந்த டம்ளர் தான் இங்க இருந்தது. ஸோ அது யூசிங் இட். நான் வந்து என்ன ஒரு ஆளுக்கு இவ்வளோ செய்யணும்னு யோசிக்காதீங்க. நான் வந்து இன்னைக்கு நாளைக்கு 2 நாளுக்கும் சேர்த்து நான் சமைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து சும்மா சமைச்சிட்டு இருக்கேன். நான் நைட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ஆஃப்டர்நூன் இப்போ சமைக்கிறேன். டைம் அரௌண்ட் வந்து 12 ஆச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு நான் சமைச்சேன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் சாப்பிடுவேன், நைட்டு சாப்பிடுவேன். நான் ஷாப்பிங் போயிட்டு வந்து நைட்டு சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மார்னிங் வந்துட்டு
ஏதாவது சம் ஓட்ஸ் இல்லைன்னா வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடலாம், இல்லை மேகி கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்ருக்கேன். இப்போ ஃப்ரூட்ஸ் வைக்கிறாங்க, ஸோ அதனால ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். அண்ட் பிரியாணிக்கு வந்து இந்த வாட்டி இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ்னு ஒன்று விட்டுச்சு. நார்மல் இது வந்து தாவத் ப்ரௌன் ரைஸ்னு போட்டிருக்கு. 1 ரைஸ் 200 ஒரு டம்ளருக்கு 2 வாட்டி தண்ணி ஊற்றணும்னு சொல்லி போட்டிருக்கு. 2 மடங்கு. உங்களுக்கு சவுண்ட் கிளியரா கேக்குதா? மேல வந்து அந்த இது ஓடிட்டே புஷ்ன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போகிற டைம் ஆயிடுச்சு. இந்த சிக்கனை வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுலேயே நான் தயிர்லாம் போட்டுக்கங்காட்டி இல்லை எதுவுமே போடலங்க, ஜஸ்ட் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணதை உள்ள விட்டுறேன். அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஆக்சுவலாக மட்டன் சுக்கா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நான் அதே பேன் மட்டன் வேக வச்சதுலேயே வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஒரு 4 to 5. அதுக்கப்புறம் ஆனியன் கூட வந்துட்டு கருவேப்பிலை போடணும், பட் இங்கே வந்து அவைலபிளாக இல்லை. அதனால சால்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுந்து 2 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். இந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நான் மட்டன் போட்டு கட்டுறேன். ஒத்த கையில் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து நான் வேக வச்ச மட்டனை ஃபுல்லாக இதில் வந்து கொத்துறேன். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த தண்ணியோடு போட்டோம்னா கெட் சம் கிரேவி. அதுக்காக மட்டன் சுக்கா ரெடி. ஸோ வந்து நான் சமைச்சிட்டேன். அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஷாப்பிங் போறேன். எப்படி ஈவினிங் ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் வ்ளாக்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டாடா.